நம்ம எல்லாருமே ஒரு பயங்கரமான ஆக்டர்ஸ். நம்மளுக்கு பிடிக்கவே இல்லைன்னாலும் பிடிச்ச மாதிரி வெளி உலகத்துக்காக நடிக்கிறோம் பாத்தீங்களா? ஏன் இந்த மாதிரி நம்ம நடிக்கிறோம்? உண்மையிலேயே என் மனசுல இருக்கிறத நான் ஓப்பனா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், முக்காவாசி பேருக்கு பிடிக்காம போயிடும் என்ன. சோ அது நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் குரூப்பா இருக்கிறப்ப அந்த குரூப்புக்கு என்ன வேணுமோ, எதை அந்த குரூப் நம்புதோ அதை தான் நம்மளும் நம்புறோங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனசுல இருக்கிறத என்னால பேச முடியல அப்படின்னா எனக்கு ஃப்ரீடம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை நீங்க அப்படி பார்க்க கூடாது. நீங்க ஒரு சொசைட்டில இருக்கிறப்ப டிப்ளமேட்டிக்கா மத்தவங்க மனசு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் நல்லது. அப்படி இல்ல, நான் எனக்கு பிடிச்சதுதான் செய்வேன், மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நீங்க தனி ஆளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தனியாளாவே தான் இருக்கணும். யாரோட சப்போர்ட்டுமே கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கிராமத்துல இருக்கிறோம். அந்த கிராமத்துல இருக்கிற பிராக்டிஸ் என்ன? நைட்ல லுங்கி போடுவாங்க ஜென்ஸ், மார்னிங்ல வேஷ்டி கட்டுவாங்க வெளியில வேலைக்கு போறப்ப. சப்போஸ் நம்ம யாராவது ஒருத்தர் அங்க போயிட்டு நைட்ல ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு மார்னிங்ல பேண்ட் போட்டுக்கிட்டு, அது மட்டும் இல்ல ஷார்ட்ஸ் தான் பெஸ்ட், லுங்கி எல்லாம் வேஸ்ட், பேண்ட் தான் கெத்து, வேஷ்டி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தெரிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மத்தவங்கள அஃபெண்ட் பண்ணுவோம். மத்தவங்களுக்கு ஏதோ நம்ம பெரிய ஆளாவும் மத்தவங்க ஏதோ கம்மியாவும் நம்ம நினைக்கிற மாதிரி யோசிப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள நம்ம பேர்ல ஒரு கோபம் உருவாகும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை மனசோட வச்சுக்கோங்க. வெளியில போயிட்டு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் உங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க அப்படி ஃபோர்ஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மத்தவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஒரு செட் ஆஃப் பிலீஃப் ஐடியாஸை நம்பி வளர்ந்துருக்கிறாங்க. யோசிக்கணுங்கிற அவசியம் இல்ல, பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததே இப்படிதான். சோ அவங்க திங்க் பண்றதே அவங்க சின்ன வயசுல எப்படி சொல்லி தந்தாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. நீங்க திடீர்னு போயிட்டு யோசிச்சு பாருங்க இதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்க லாஜிக்கலா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட செட் ஆஃப் பிலீஃப் அந்த ஹேபிச்சுவல் திங்கிங்க்கு அகைன்ஸ்டா நீங்க அவங்கள சேலஞ்ச் பண்றீங்க. சோ அவங்களால மக்களால திடீர்னு மாற முடியாது. அவங்களுக்குள்ள நான் ஏன் மாறணும், நான் இப்படிதான் வளர்ந்துருக்கேன், நான் இப்படிதான் இருப்பேன், இதை தான் நம்புவேன், நீ யாரு என்ன ஃபோர்ஸ் பண்றதுக்கு, நீ யாரு என்ன சேஞ்ச் பண்றதுக்குன்னு தான் யோசிப்பாங்க. இந்த வைஸான கிளெவரான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் அவங்க அதை பிடிச்சிருக்கு, நான் இதை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பொய்யான ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம், ஆனா அதை அவங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஜோனஸ் சால்க் அவருதான் போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சது. அவர் என்ன தெரியுமா பெரிய தப்பு பண்ணிருக்காரு? ஸ்டார்டிங்ல அந்த போலியோ வேக்சினை கண்டுபிடிச்ச உடனே ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு சேனல் இருக்கு. அவர் அதை ஃபாலோ பண்ணாம டைரக்டா நான் போலியோ மெடிசன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு டைரக்டா பப்ளிக் கிட்ட போய் சொல்லிட்டாரு. பப்ளிக் அவரை சூப்பர் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யாரு ஹர்ட் ஆயிருக்காங்கன்னா, அந்த மெடிக்கல் கம்யூனிட்டி. ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, நம்ம ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம்னா மெடிக்கல் கம்யூனிட்டி கிட்ட கொடுத்து அவங்க அதை பரிசோதனை பண்ணி ஓகே இது கரெக்ட் தான், அவங்க அந்த நியூஸ பப்ளிஷ் பண்றது தான் ஒரு ரைட் ப்ரொசீஜர். இவரு அது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் கிங் அப்படின்னு தனியா போய் எல்லா மக்களுக்கும் சொல்லிட்டாரு. இதனால என்னாச்சுன்னா, அவர் மக்கள் மத்தியில பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு எந்த கோஆபரேஷனோ ஃபண்டிங்கோ எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த போலியோ மெடிசனை உலகம் பூரா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு. சோ நீங்க யார் கூட இருக்கீங்களோ அந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அட்வைஸ் ஃப்ரம் சுரேஷ் செல்லம் சார். நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் படிச்சிட்டு இருந்தப்ப எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அவர்கிட்ட நான் போன்ல சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார், காமனா ஒரு மாதிரி பிஹேவியர்ல இருந்தாதான் எல்லாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க, பட் ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, எப்படி சார் ஒரே ஆளா மத்தவங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி நான் எப்படி நடந்துக்கிறதுன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. நம்ம ஒரு குரூப் கிட்ட பேசுறோம்னா அந்த குரூப்புக்கு காமனான ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அந்த விஷயத்த உனக்கும் பிடிச்ச மாதிரி காட்டிக்கோ. சப்போஸ் நீ தனியால ஒருத்தர் கிட்ட பேசுறேன்னா அந்த தனியாளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் உனக்கும் பிடிக்கும்னு காட்டு. அப்பதான் அவரு உங்களோட இன்க்ளைண்டா இருப்பாரு, அவருக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும், அப்பதான் நீ அவரை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. சோ நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கோங்க. நம்ம சில நேரம் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், சில நேரம் ஒரு பெரிய ஆக்டரா இருக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு யாராவது நம்ப தகுந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உண்மையா ஓபனா எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா எல்லார்கிட்டயும் போயிட்டு எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க,
அந்த இருக்கிற இடத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற எல்லா மக்களையும் நீங்க வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க லைஃப்ல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க. இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். நான் அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். டேக் கேர் அண்ட் பை.